Praise the Lord. Welcome to Minds. அண்ணே சொல்லுப்பா. இதுவரைக்கும் சிலுவை குறித்து சொன்னீங்க. ஆமா. சிலுவையை வெளியரங்கமா பயன்படுத்த முடியாதுன்னு கைரோ, இத்தோஸ், நங்கூரம் போன்ற அடையாள சின்னங்களை பத்தி சொன்னீங்க. வரலாற்றிலையும் பல சிலுவையை பயன்படுத்தினதாகவும் சிலுவையில பல வகைகள் இருப்பதாகவும் சொல்றாங்களே, அந்த வகைகளை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமா. இந்த வகைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு அவசியம். வாங்க அந்த வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கொள்வோம். முதலாவதாக லத்தீன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லத்தீன் கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வெர்டிகலா நீளமாகவும் ஹரிசாண்டலா கொஞ்சம் குறுகலாகவும் இது இருக்கும். இதுதான் லத்தீன் கிராஸ். இது எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஆரம்ப கிறிஸ்துவ நாட்கள்ல 4ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்டது. இந்த சிலுவை அப்பிலிருந்தே பயன்படுத்தப்பட்டது. எப்போனா நம்மளுடைய ரோமர் ஆட்சியில இது லீகலைஸ் ஆக்கப்பட்டது. இது அதிகாரப்பூர்வமாக ஒரு மதமாக, கிறிஸ்துவம் என்பது ஒரு மதமாக, ஒரு ரிலீஜனாக கருதப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்பையிலிருந்து இந்த சிலுவை பயன்படுத்தப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். இதனுடைய அர்த்தம் குறித்து சொல்ல முடியுமா? இதனுடைய அர்த்தம், இந்த சிலுவைக்கான அர்த்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பலி, சிலுவையில் தேவன் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை பத்தி நம்மளால பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாம இது ரட்சிப்பு மற்றும் மீட்பை குறித்து காண்பிக்கிறதாக இந்த சிலுவை இருக்கிறது. இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா குரூசிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூசிஃபிக்ஸ் என்றது அப்படின்னா அதே லத்தீன் சிலுவை தான், அதே லாட்டின் கிராஸ் தான். ஆனா இதுல இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவையில தொங்கிக் கொண்டே இருக்கிறது போல இது பயன்படுத்தப்படுகிறது. இது யாரால பயன்படுத்தப்படுகிறது? இது யாரால பயன்படுத்தப்படுகிறதுனா இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய கத்தோலிக்க சகோதரர்களால இது பயன்படுத்தப்படுகிறது. இது மிடில் ஏஜ்ல இருந்து கத்தோலிக்க சகோதரர்களால இது பாரம்பரியமாக கொண்டு வரப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இன்றும் தொங்கிக் கொண்டிருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்க முடியும். இதனுடைய அர்த்தமும் ஒரே போலதான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையின் பாடும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்துவதா இருக்கிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெயத்தை மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளை அதிகம் நினைவு கூறும் வண்ணமாக இன்னும் கிறிஸ்து சிலுவையிலே இருப்பதாக காண்பிக்கிறார்கள். இது இன்றும் சபைகளில் இருக்கிறத நம்மால காண முடிகிறது. மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா த கிரீக் கிராஸ். இந்த கிரீக் கிராஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 4 பக்கங்களும் ஒரே போல இருக்கும். ஆல் 4 sides are equal அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்னால அதிகமாக பயன்படுத்தப்பட்டதா நம்மளால பார்க்க முடிகிறது. இதனுடைய அர்த்தம் என்னங்க? இதனுடைய அர்த்தம் 4 பக்கங்களும் ஒரே சமமா இருக்கிறதுனால தேவன் 4 பக்கங்களிலும் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதா சொல்லுகிறாங்க. அது மாத்திரம் அல்லாம இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, இந்த திசைகள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய மெசேஜ், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சென்றிருக்கிறது என்கிற காண்பிக்கிற வண்ணமாக இந்த சிலுவை அமைகிறது. அது மாத்திரம் அல்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை குறிப்பிட வண்ணமாகவும் இந்த சிலுவை அமைகிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. எதற்காக இதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க. இந்த சிலுவையை முக்கியமா பயன்படுத்துகிறது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்காக இதை பயன்படுத்துறதா நம்மளால பார்க்க முடிகிறது. 4வதாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் கிராஸ். இந்த ஆர்த்தடாக்ஸ் கிராஸ்ல மேல ஒரு பெயர் பலகைகள் இருக்கும். பெயர் பலகைகளுக்கு கீழே அந்த ஹரிசாண்டல் கிராஸ், அடுத்தது அந்த வெர்டிகல் கிராஸ். இதுல முக்கியத்துவமே என்னன்னா அந்த கால் பகுதியில ஒரு சாய்வலாக ஒரு பலகை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பலகை இந்த சிலுவையில வித்தியாசமாக பார்க்க முடியும். இந்த சிலுவை எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்டது. ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்னாலையும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனாலையும் இது பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த சிலுவையின் அர்த்தம் கிறிஸ்து நீதி செய்கிறவராய் இருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில 2 கல்லர்கள் சிலுவையில் அறியப்பட்டாங்க, தெரியுமா? ஆமாண்ணே. அதுல ஒரு கல்ல இயேசு கிறிஸ்துவ இகழ்வான், மற்றொருவன் அந்த கல்லனை பார்த்து கடிந்து கொள்வான். எப்படின்னா, நாம செஞ்ச தப்புக்காக இப்ப நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு தப்புமே செய்யாத அவர் இந்த பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அந்த கள்ளன் பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தோடு நீங்க வரும்போது இந்த அடியனை நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லனை பார்த்து சொல்லுவாரு. எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோடைய அர்த்தம். என்ன அப்படின்னா, இந்த சாய்வலாக இருக்கும் இந்த பலகையினுடைய அர்த்தம், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்,
இன்னொருவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து இரட்சகராகவும் இருக்கிறார், கிறிஸ்து நீதிபரராகவும் இருக்கிறார் என்பதை இந்த சிலுவை காண்பிக்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போறது செல்டிக் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்டிக் கிராஸ்க்கு பின்னாடி, இந்த சிலுவைக்கு பின்னால ஒரு வட்டம் போல ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். அதுதான் இந்த செல்டிக் கிராஸ். இந்த செல்டிக் கிராஸ் மோஸ்டா 7 இருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டது. முக்கியமா அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்ற பகுதிகளில் இதை பயன்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியும். இதுல முக்கியமா ஒரு குறிப்பு இருக்குது. என்ன தெரியுமா? அந்த நாட்களில் மிஷனரிஸ் இந்த செல்டிக் கிராஸை அவர்கள் அடையாளமாக பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கலாச்சாரத்தை சார்ந்த ஒன்றாக இது காணப்பட்டது. அதனால கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஒரு சிலுவையை பயன்படுத்தும் போது அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த அது ஏதுவா இருக்கும் என்று இதை பயன்படுத்தினதா நம்மளால பார்க்க முடியாது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம், இதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்றும், அது மாத்திரம் அல்லாம இது கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பை குறிக்கிறதாக நம்மால பார்க்க முடிகிறதா இது இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இது இட்டர்னிட்டிய, இது நித்தியத்தை குறிக்கிற வண்ணமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. என்ன அவ்வளவுதானே? இன்னும் இருக்கா? நிறைய இருக்குப்பா. இன்னும் நிறைய சிலுவையின் வகைகள் உண்டு. இன்னைக்கு 5 காரியம் பார்த்துருக்குறோம், 5 சிலுவைகளை குறித்து பார்த்துருக்குறோம். நம்ம வரும் நாட்கள்ல மீதி இருக்கிற சிலுவைகளை குறித்து பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா சிலுவையை நம்ம பார்க்க பார்க்க கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கையும் அவருடைய அன்பும் நமக்கு அதிகமாக வளர்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.